வணக்கம் நண்பர்களே. பாரத் பென்ஸ் புதுசாக ஓடி பழகிற நண்பர்களுக்கு சுவிட்ச் கண்ட்ரோல் பற்றி சொல்ல போகிறேன். இது ஏசி கண்ட்ரோலருங்க. ஏசி ஆன் ஆஃபு, ஏசி ஆன் பண்ணுறது இந்த சுவிட்சு. இது வந்து ஏசி ஃப்ரண்ட்டு சென்ட்ரு முன்னாடி வர்றது, கீழே காலுக்கு போகிறது. இது ஏசி கண்ட்ரோல், ஏசி லெவலு, குளிர் ஜாஸ்தியாக வேணுங்கிறது. இது வந்து ஏசி சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறது, ஆஃப் பண்ணிக்கிறது. ஸ்ட்ரைட் இண்டிகேட்ரு, அது டர்போ ஆன் ஆஃபுங்க. ஹில்ஸ் மேலே ஏறும்போது ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, அந்த மாதிரி. மேலே இருக்கிறது செட்டிங்ஸு, டைமிங் செட்டிங்ஸு, அந்த மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது விண்டோ கீழே இருக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக். இது வந்து டபுள் கிரவுண்ட் சுவிட்சுங்க. ஏதோ சேத்துல மாட்டிடுச்சுன்னா இறங்குறதுக்கு வேண்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப் சுவிட்சு, வண்டி மேலே தூக்குறதுக்கு, தொட்டி தூக்குறதுக்கு டிப் சுவிட்சு. அதை டிப் சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு கிளச் அமுத்தி பிடிச்சி ஆன் பண்ணி அப்ளை பண்ணால் இந்த சிம்பிள் தெரியும். அந்த சிம்பிளுக்கு அப்புறம் கீழே அமுத்தி விட்டு எக்ஸலேட்டர் காலை எடுத்திங்கன்னா, கிளச்சில் வந்து காலை எடுத்து எக்ஸலேட்டர் கொடுத்திங்கன்னா தொட்டி மேலே தூக்கும். தொட்டி மேலே தூக்குனா பாருங்கள், அப்படியே மெதுவாக எக்ஸலேட்டர் கொடுக்கவே தேவையில்லை, அதுவாக தொட்டி மேலே தூக்கும். அப்படியே தட்டி தூக்க நம்ம அளவான மீடியம் ரைஸில் கொடுத்துட்டே இருந்தோம்னா தொட்டி தூக்கிட்டே இருக்கும். எம்சாண்டு கொண்டு வந்திருந்தேன். எம்சாண்டுங்கிறனால ஒரே பக்கமாக நிறுத்தி ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிடணும். இந்த டைமில் ஃபுல்லாக தொட்டி தூக்குனதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டிங்கன்னா லைட்டாக வண்டி முன்னாடி மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகலைன்னா ஒரே முட்டை கொட்டி எம்சாண்டு கொட்டுன்னு வச்சிங்கன்னா முன்னாடி வீல் மேலே தூக்குறக்க ஆரம்பிச்சுக்கும். வண்டி லைட்டாக மூவ் பண்ணோம்னா அப்படியே மூவ் பண்ண கரெக்டாக இருக்கும். இதை நியூட்ரல் பண்ணி மேலே தூக்கி விட்டால் தொட்டி கீழே இறங்கிக்கும்.